இன்ஜின் ஆயில் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். RS200ல் இந்த பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாகவே கழட்டிடுவாங்க. அதை கழட்டாமலே நீங்கள் வந்து 18 mm ரிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இந்த போல்ட் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கழட்டுறதுக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ ஈஸியாக ட்ரைன் பண்ணிடலாம். ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ மெட்டல் பார்ட்ஸ்லாம் இருக்குது. இது இன்ஜின்குள்ளே வந்து இந்த மெட்டல் பார்ட் இருந்திருக்கு. இன்ஜின் ஆயில் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்ஜின் ஆயிலுக்கு வந்து லெவல் பார்த்திங்கன்னா இதுதான். ஒன்று மினிமம் லெவலில் ஒன்று மேக்ஸிமம் லெவல். ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றும் போது பல்சருக்கு நீங்கள் ஆயில் ஃபில்டரும் சேர்த்து மாற்றிடுங்க. ஏன்னா ஆயில் ஃபில்டரோட காஸ்ட் வந்து வெறும் 79 ரூபா தான். ஆனால் இந்த இன்ஜின் ஆயில் 1300 1300 கொடுத்து நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இந்த 79 ரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதை மாற்றிடுங்க. இதே Yamaha வந்து 250 நம்ம வருது. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றாமல் இருக்கிறதுக்கு சரின்னு சொல்லலாம். பட் இது வந்து கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே 1.25 லிட்டரும் பிடிச்சிருச்சு. கரெக்டாக மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் தான் இருக்குது. அது 1.2 லிட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. பட் 1.25 லிட்டரு ஃபுல்லாகுது. ஸோ ஏன்னா நம்ம ஆயில் ஃபில்ட்டரும் மாற்றிருக்கோம். ஸோ அதனால் அது எடுத்துருச்சு. பட் பழைய ஆயில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வரைக்கும் தான் இருந்துச்சு. பழைய ஆயிலே 1 லிட்டர் தான் இருந்துச்சு. பட் புது ஆயில் நம்ம 1.25 ஊற்றிருக்கோம். மேக்ஸிமம் லெவல் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 6000 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக ஓட்ட முடியும். ஏன்னா இந்த இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப லைஃப் அதிகம். அதனால தான் அதோடய விலையை 1000 ரூபாய்க்கு மேலே விற்குது.
ஸோ நீங்கள் பிலோ 1000லாம் வாங்குற இன்ஜின் ஆயிலாம் செமி சிந்தட்டிக் இல்லைனா செமி சிந்தட்டிக் வரைக்கும் தான் ஊற்றணும். அதுக்கு கீழே நீங்கள் ப்ரீமியம் ஆயில் மினரல் ஆயிலெலாம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த வண்டிக்கு தங்காது. ஏன்னா இது ஸ்பீட் அதிகமாக போகிற வண்டி. சின்ன சின்ன வண்டிக்கு நீங்கள் ப்ரீமியம் ஆயில் ஊற்றலாம், சாரி மினரல் ஆயில். செமி சிந்தட்டிக் கம்மியாக தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 650 அதுக்குள்ளே தான் இருக்கும். அது 1.2 லிட்டர் இல்லையா, இதில் 1 லிட்டர் தான் மோஸ்ட்லி வரும். அப்படியே பார்த்தா கூட என்ன அவ்வளோதான், ஒரு 700 அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் செமி சிந்தட்டிக்காக இருந்தால். இது டபுள் த ப்ரைஸ் ஆகுது, பட் அதுக்கேற்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இப்போ செமி சிந்தட்டிக் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்றின ஒரு திருப்தி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீங்கள் மாற்றுற வரைக்கும், அதாவது 5000 வரைக்கும் கூட உங்களுக்கு சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஆயிலில் தெரியும். அதுக்காக தான் மோட்டோல் வாங்கி எல்லோரும் போடுவாங்க. ஸோ அதனால் மோட்டோலே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காஸ்ட் அதிகம் தான், இவ்வளோ காசு கொடுத்து ஊற்றணுமான்னு தோணும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப கழட்டி மாற்றிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ இப்போ நீங்கள் மற்ற ஆயிலாம் ஊற்றும் போது ஒரு 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் திரும்ப பிரித்து மாற்றிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே உங்கள் வண்டி மேலே நம்பிக்கை இருக்குது, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை வண்டியில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நீங்கள் ஓட்டலாம் 6000 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ பழைய வண்டின்னு இருக்கும்போது கிளச் பிளேட் வீக்காக இருக்குது, நெக்ஸ்ட்டு கிளச் பிளேட் மாற்ற போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் செமி சிந்தட்டிக்கே ஊற்றலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிடிக்கும்போது கிளச் பிளேட் மாற்றும் போது அந்த ஆயில் எடுக்கிற மாதிரி இருக்கும், பிக்கப் பத்தலை அப்படின்னா. அப்போ நீங்கள் இதுக்காக 6000 வரைக்கும் ஓட்டுற மாதிரி ஆகிடும். டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். வண்டி என்ன ஸ்பீடு போகுதுன்னு பார்த்துக்கலாம்.